இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சதும் இப்படி ஆயிடுச்சு. தாடிக்காரன் என் கர்ப்பகால வயிறு வெளியே வந்ததை பார்க்க எம்மா ஆசையா இருந்திருப்பான். அதுக்குள்ள அந்த படுபாவி அவனை கல்லா மாறுற மாதிரி செஞ்சுட்டானே. தாடிகாரனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுக்கா. பிளீஸ்கா, எப்படியாச்சும் தாடிகாரனை என்னான்னு கொண்டு வந்து சேர்த்திருக்கா. ராணி, ராணி, இந்த மாதிரி நேரத்துல நீ அழவே கூடாது. இம்மா பெரிய பிரச்சனை போய் நிக்குது. எப்படி ஜாய் என்ன நீ அழாம இருக்க சொல்ற? உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. எனக்கு மட்டும் இல்ல, உன்னோட இந்த நிலைமைய நினைச்சு பொம்மி எவ்வளவு வேதனைப்படும்னு உனக்கே தெரியும்ல. அதனால பொம்மி 9 நாள்லாம் எடுத்துக்காம இன்னும் எண்ணி 3 நாளுக்குள்ளேயே உன்னோட தாடிக்காரனை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது ஜாய். ஆனா பொம்மி அக்கா இருக்க சொல்லவேதான் அந்த அகோர அதிபதி தாடிகாரனை மறைய வச்சான். பொம்மி அக்காவே ஆடி போயிடுச்சு தெரியுமா? பொம்மி அக்கா எங்களுக்கோசரம் எம்மா கஷ்டப்படுதுன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. இப்ப வரைக்கும் பொம்மி அக்கா எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை செய்யாம விட்டதே இல்ல. எங்க கல்யாணத்துக்கு தாலி எத்து குத்த வரைக்கும் பொம்மி அக்கா எல்லாத்தையுமே செஞ்சுச்சு. அப்புறம் ஏன் கவலைப்படுற? உன் தாடிக்காரன பொம்மி உன்கிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துரும். நீ நிம்மதியா படுத்து தூங்க. ஐயோ அக்கா, 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 காருக்குள்ள அந்த நம்பூதிரி மந்திரவாதியை காணும்க்கா. ஐயோ, பாத்தீங்களாக்கா, காணும். அந்த ஆள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கங்கன்னு. ஐயோ, இப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அந்த ஆள் என்ன மனுஷனா? அவன் ஒரு மந்திரவாதி. அப்படியே காணாம மறைஞ்சு போயிட்டான். டிக்கிய திறக்கல இல்ல. இதெல்லாம் நல்ல பக்கனையா பேசுங்க. ஆனா பாத்துக்க சொன்னா அதை மட்டும் கோட்டை விட்டுடுங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. தம்மா, நெட்வொர்க்கே கிடைக்காத இந்த காட்டுக்குள்ள உனக்கு மட்டும் எப்படி போன் வருது? அதுவும் இந்த நேரத்துல யார் கூப்பிடுறாங்க? ஒருவேளை பேய் பிசாசு ஏதாவது போன் பண்ணுதோ? ஐயோ சித்தப்பா, உங்களால வாய மூடி சும்மாவே இருக்க முடியாதா? எதுக்கு இப்படி கண்டுபிடி உளறிட்டு இருக்கீங்க? ஐயோ, அந்த ஆள் கிடக்குறாரு. நீ முதல்ல போனை எடு, யாருன்னு பாரு. மேடம், நான் தான் நர்ஸ் பேசுறேன். ஜான்சி மேடம் அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம், ஜான்சி மேடத்தை ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போறாரு. சொன்னல. யார் கூட்டிட்டு போனாங்க? ஜான்சி மேடம் அவரை பத்மநாபன் சார்னு கூப்பிட்டாரு மேடம். என்ன ஆச்சு? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். தமன்னா, டேய் தமன்னா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? என்னன்னு சொல்லி தொலை. ஐயோ அத்தை, மாமா ஹாஸ்பிடல் போய் ஜான்சியை கூட்டிட்டு போயிட்டாரா? என்ன தமன்னா இது? நீ ஆள் தான் வளர்ந்திருக்கே தவிர உனக்கு அறிவு கொஞ்சம் கூட வளரல. என்னமோ அந்த ஜான்சிக்கு இப்போதைக்கு சுயநினைவு வராதுன்னு நீ தானே அந்த டாக்டர் சொன்னதா சொன்ன. இப்ப என்னடானா கோவால இருந்த அவளை அந்த ஆள் வந்து கூட்டிட்டு போயிருக்காருங்கிற. ஏற்கனவே நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை லைன் கட்டி நிக்குது. இப்ப புதுசா அதுவும் இதுவும் வேறயா? இல்ல அத்தை, அந்த நர்ஸ் அப்படிதான் சொன்னா. என்ன இல்லத்த நொல்லத்தன்னு? எல்லாத்துலயும் அறகுற வேலைதான். இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க 2 பேரும் தான் காரணம்.
ஷோ. ஆ, அக்கா இங்க நம்பூதிரி இல்ல, அங்க ஜான்சி இல்ல, நம்ம 3 பேரும் வீட்லயே இல்ல. யோ, என்னையா சொல்ல வர? தெளிவா சொல்லித்தல. ஆமாக்கா, நம்ம 3 பேரும் வீட்ல இல்லாதனால எல்லாருக்கும் சந்தேகம் வரதுக்குள்ள நம்ம 3 பேரும் வீட்டுக்கு போயிடணும். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லக்கா. ஐயோ, ஆமா பொம்மி, அவ ஏதாவது பண்ண வந்தாலும் வரும். வாங்க போ. வாங்கக்கா, வாங்க போயிடலாம். ஓடு. ஜக்கம்மா சொல்றா இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. மா என்னன்னு பாருமா, ஒரே சவுண்டா இருக்கு. ஜக்கம்மா சொல்றா இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா. என்னங்க இது? சொல்றா. விளக்கேத்தும் போது குடுகுடுப்பக்காரன் இப்படி சொல்றான். பதட்டப்படாத அஞ்சல, ஏதோ சம்பவம் தானே சொன்னா. அவன் சொல்றதுக்கு நீ ஏமா பயப்படுற? அப்பா, அவன் ஏதோ சம்பவம்னு சொன்னதுனாலதான் அம்மா பயப்படுறாங்கப்பா. ஆமாங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஏங்க, அவரை உள்ள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சா மட்டும்தான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அம்மா, நீங்க பயப்படாதீங்க, நான் போய் கூட்டின்னு வரேன். போட்டு வாமா. ஜக்கம்மா சொல்றா. கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. என்னங்க ஐயா ஜக்கம்மா சொல்றீங்க? சொல்றா. வா, உள்ள வாயா. முடியாது. நான் வரக்கூடாதுமா. அதெல்லாம் பரவாயில்ல, வாங்கய்யா. வாங்கய்யா, வாங்க. ஜக்கம்மா சொல்றா. வாங்க. ஜக்கம்மா சொல்றா. ஐயா, வாங்கய்யா. வாங்கய்யா, கூப்பிடுறாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. உட்காரு. வணக்கம் ஐயா. இல்ல பரவாயில்லைங்க ஐயா. இல்ல இருக்கட்டும். நல்லா இருக்கட்டும், முதல்ல உட்காருங்க. வேண்டாம். உட்காருங்க. அட சொல்றேன்ல, உட்காருங்க நீங்க. உட்காருங்க. ஐயா, எதுக்காக எங்க வீட்டு வாசல்ல நின்னு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்க? அப்படி என்ன சம்பவம் இங்க நடக்க போகுது? இங்க பாருங்க, எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. இந்த வீட்ல வயித்து பிள்ளைக்காரி வேற இருக்கா. எங்க பேரன் வேற வெளியே போயிருக்கான். பாட்டி, நீங்களும் பயந்து அண்ணிய பயமுறுத்தாதீங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது பாட்டி.